க்ளோரி டு காட். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தினமும் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். நம்ம தினமும் நம்மளுடைய வயிற்றை கவனிக்கிறோம்ல, 3 வேளையும் சாப்பிட்றோம் இல்லையா, உயிர் வாழறதுக்கு. அதுபோல் அந்த 3 வேளை ஆகாரம் தரணும்னா அவனுடைய வார்த்தை காலையில் என்ன பண்ணணும், கவனிக்கணும். தயவுசெய்து தேவனங்களோடு கூட பேசுவாரானால் நம்ம இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது வெளியேறப்பட்டதுமான திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். அவர் தான் அஸ்திபாரமான ஒரு மூலக்கல். அவர் சியோனில் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அவர் பாருங்க, பரீட்சிக்கப்பட்டவர்னா என்ன, சோதனைக்கு உட்பட்டவர். இன்னைக்கு பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதுபோல் பரிசெயர் சதுசெயர் ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க. கெட்ட வார்த்தை பேசினாங்க, பரீட்சை பார்த்தாங்க. ஆனாலும் தேவன் ஆண்டுதாமே நல்லவராக இருந்தார். அவர் அதிலிருந்து என்ன பண்ணார், விடுதலையாக்கப்பட்டார். திட்ட அஸ்திவார மூலக்கல். அவர் என்ன பண்ணாங்க, உச்சந்தரத்தோட உள்ளங்கால் வரைக்கும் அடித்தாங்க. உயிரே போயிடுச்சு. பிதா விடுதலை ஆவி என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் தாங்க திட அஸ்திவாரமான மூளைக்கல். அது எங்கே வச்சிருக்கிறது, சியோன். சியோன் என்றால் பரலோகத்தில் அவர் மேலே இருக்கிறாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் வேலையை அவர் அழகாக ஆசீர்வாதமாக செய்து முடித்தாருங்க. இன்றைக்கி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை என்ன பண்ணணும், உனக்கு போராட்டம், பிரச்சனை, பாடுகள் எல்லாம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் அவரை போல் என்ன பண்ணணும், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த சியோனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். உன்னை இந்த பரலோகத்தில் என்ன பண்ணுறாரு, பரீட்சை பார்க்குறாரு. நீ என்ன பண்ணணும், யுக யுகமாக அங்கே போய் நல்லா வாழணுன்றதுக்காக இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு, உங்களை பரீட்சை பார்க்குறாரு. அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதனால் அவர் இன்றைக்கி சியோனில் ஆசீர்வாதமாக மகிமையாக இன்றைக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாருங்க. இன்றைக்கி நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆளுகை செய்யணும்னா என்ன பண்ணணும், இந்த பரீட்சையில் என்ன பண்ணணும், பாஸ் ஆகணும். வாழ்க்கை என்ற பரீட்சை, ஊழிய என்ற பரீட்சை, குடும்பம் என்ற பரீட்சை, வேலை என்ற பரீட்சை, விசுவாசம் என்ற பரீட்சை, இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் மேலே என்ன பண்ணணும், நல்லா கட்டப்பட்ட வீடாக. அஸ்திபாரம்னா என்ன தெரியுமா, வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுவாங்க. நல்லா ஆழமாக தோண்டி, நல்ல செங்கல், இது கருங்கல், மணல், சிமெண்ட்டு போட்டு நல்லா கம்பி வச்சு அஸ்திபாரம் போடுவாங்க. அது எத்தனை பில்டிங் வேணாலும் கட்டலாம். அதெல்லாம் போடாத வெறும் மண்ணில் கட்டினா ஒரு பில்டிங் மேலே கட்ட முடியாதுங்க. அதுவே உலக பிரகாரமாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆண்டுடைய வார்த்தைகளை நிலைப்படணும், விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையானவர். அவர் தான் எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். உன்னை என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படைச்சார். மனிதனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிவினை உண்டாக்கின, ஜாதி மதம் எல்லாம் அவங்களே மனுஷனே உண்டாக்கினாங்க. ஆண்டவர் உண்டாக்கவே இல்லை. அவர் பரிசுத்தமானவருங்க. உனக்காக, எனக்காகவும், பாவத்துக்காக, என் பாவத்துக்காக சிலுவையில் அழையப்பட்டாருங்க, அடிக்கப்பட்டார். 39 அடி அடித்தாங்கங்க. பொறுமையாக ஏற்றுக்கொண்டாருங்க. குடிக்க காடி நீர் சுத்தமாக கொடுக்கலங்க, மினரல் வாட்டர் கொடுக்கலங்க, கசப்பு நீரை கொடுத்தாங்கங்க. இன்றைக்கி மனுஷன் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கங்க. இன்றைக்கி அந்த வாழ்க்கையில் கசப்பு வரும், வெறுப்பு வரும். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் தாங்க பரலோகத்துக்கு போக முடியும். மற்றவங்களாம் நரகம், எரிக்கிற நரகத்துக்கு போயிடுவாங்க. அவர் தான் திடாஸ்திபாரமான மூலக்காட்டு. அவர் எவ்வளோ பரீட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு பிதாவோட வலது பரிசில் உட்கார்ந்தது போல் நாமளும் போய் என்ன பண்ணணும், சியோனில் காணப்படணும்னா ஆண்டவருக்காக ஓடணும். ஓட்டத்தை ஜெயமோடி நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகவலை இதை கேட்குற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே திட அஸ்திபாரமான மூளைகளாகிய உம்மிடத்தில் ஓடி வரட்டும். ஆண்டவரே அவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. எல்லா பலவீன சுகவீனம்லாம் எடுத்து போடும். உம்மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கட்டும், அது நிலைக்கும் ஆண்டவரே. அப்போ மனுஷன் மேலே பணத்து மேலே வேணாம், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க சியோனை கடந்து வருவாங்க. அங்கே எப்பொழுது மகிழ்ச்சி களிப்பு உண்டாகும். இயேசுவி நாமத்தில் கேட்குற பிள்ளைகளை கர்த்தர் மனதார ஆசீர்வதிப்பீராக என்று ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.